சோனா சுட்டி கதைகள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உண்மையே வெல்லும். ஒரு ஊரில் ராமு என்னும் வணிகன் வாழ்ந்து வந்தான். அவன் அனைவரிடமும் அன்பாகவே பழகுவான். அனைவருக்கும் வேண்டிய உதவிகளை செய்வான். அவன் ஒரு நாள் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு ஆலமர நிலையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். அவ்வழியாக வீரன் ஒருவன் வந்தான். ஆஹா, இன்னொரு வெயில். அது அந்த ஆலமரத்துல போய் நம்ம ஓய்வு எடுப்போம். இங்க யாரோ ஒரு ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கிறான். வீரனின் சத்தம் கேட்டு உறங்கிக் கொண்டிருந்த வணிகன் எழுந்தான். வீரனே, நீ சட்டு தொலைவில் உன் குதிரை கட்டு. என் குதிரை உதைக்கும். பயப்படாத, எதுவும் நடக்காது. இல்ல கேள், அது ஆபத்து. போதும், நான் போகிறேன். வணிகன் எவ்வளவு குறியும் வீரன் கேட்காமல் வணிகனின் குதிரை அருகிலேயே தனது குதிரையை கட்டிவிட்டு ஆற்றங்கரையை நோக்கி சென்றான். திரும்பி வந்து பார்க்கும் பொழுது வீரனின் குதிரையை வணிகனின் குதிரை காயப்படுத்தி இருந்தது. அதனை கண்டு சற்றே கோபமடைந்த வீரன் உடனே வணிகனை அரசவைக்கு வருமாறு அழைத்தான். அப்பொழுது அரசவையில், அரசே, இந்த வணிகனின் குதிரை என் குதிரையை காயப்படுத்தியது. வணிகனே, இது உண்மையா? பதில் சொல் வணிகா. அரசன் வணிகனிடம் நீ என்ன உண்மையா என்று கேட்பார். அதற்கு வீரன், வணிகன் தான் என்னிடம் கூறினானே, என்னுடைய குதிரை உன் அருகில் கெட்டாதே என்று. பிறகு எப்படி ஊமையாக இருப்பார் அரசரே என்று கூறினான். அரசன் உண்மையை புரிந்து வீரன், நீ கொண்டான். என்னிடம் போய் கூறியதால் உனக்கு சிறை தண்டனை விதிக்க. வணிகனே, உனக்கு நான் பல பொற்காசுகளை அளிக்கிறேன். நன்றி மன்னர் அவர்களே. அந்த பொற்காசுகளை அரசனிடம் பெற்றுக்கொண்டு வணிகன் மகிழ்ச்சியாக புறப்பட்டான்.